நான் இப்படி கோயிலுக்கு போக முடியுமா, அதுவும் நீங்கள் சொல்கிற கோயிலாம் எங்கெங்கே இருக்குன்றதை நம்ம சர்ச் பண்ணுறதுக்கே ஒரு 10 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒருத்தங்க யோசிக்க முடியும், பட் போகிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? கரெக்ட். நான் இதே ஜோனில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். எப்படி பண்ண போகிறோம் ஆசை இருக்குன்னு. பட் நம்மளா ஒரு சின்ன ஸ்டடி அண்ட் ரிசர்ச் பண்ணி ஒரு சின்ன ஐட்டனரி வருஷத்துக்கு 2 இடத்துக்கு. இப்போ எனக்கு வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுறேன். இப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ வருஷத்துக்கு 2 இடங்கள், அந்த 2 இடங்கள் பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கேற்ற ஒரு பிரயாணத்துக்கு முன்னாடி புக் பண்ணி ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். இப்போ கன்வெயன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. நேராக இப்போது மத்திய பிரதேஷ்னா நேராக இண்டோருக்கு போய் அங்கே 2 ஜோதிர்லிங்கங்களை பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்த 3 மாதமோ 6 மாதத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு இடத்துக்கு போகலாம். இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் டூவபிள். இது வந்து ரொம்ப பணத்தை சேர்த்து வச்சு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. மனசில் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்கணும். அண்ட் எனக்கு அங்கே போய் பார்க்கணுங்கிற அந்த ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக அந்த சிவனே ஏதோ ஒரு வழிவகுத்து கூட்டிகிட்டு போவார். சின்ன பிளானிங் போகிறோம். அண்ட் அந்த இன்டர்வல்ஸ் அது பண்ணால் எல்லாராலையும் ஜோதிர்லிங்கங்கள் தரிசனம் பண்ண முடியும். அண்ட் எந்த டீட்டெயில்ஸ் ஆனாலும் ஐ கேன் ப்ரொவைட் யூ வித் த டீட்டெயில்ஸ். எல்லா மேப்பும் கொடுத்து எங்கெங்கே என்னென்ன எப்படி போகணும், எங்கே ஸ்டே பண்ணுங்கிற அளவுக்கு இப்போ என் மனசில் அது பதிஞ்சிருச்சு. So that I can provide you if you want. So Shivaratri is the upsurge of energy, cosmic energy. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நாலேஜ். ஓகே. So I always மாதிரி பேசுறீங்க. ஓகே. நீ एक्चुअली உங்களோட மதர் டங் தமிழ் கிடையாது இல்ல? இல்ல, கன்னடா. கன்னடா. ஆனா தமிழ் எப்படி இவ்வளவு சுத்தமா கத்துக்கிட்டேன். எந்த வயசுல கத்துக்கிட்டீங்க? நான் வந்து ஒரு 11th 12th when my dad was transferred here to Chennai, அந்த பீரியட்ல 9 10 அந்த மாதிரில அப்போ கம்பல்சரி 1 year தமிழ் படித்து தான் ஆகணும். அப்படிங்கும்போது இங்கேருந்து கற்றுனது. பட் வீட்லேயும் கன்னடா தான் பேசுவோம். ப்ரொஃபஷன் இஸ் பிகம் இங்கிலீஷ். ஹிந்தி என்னோடய தாய்மொழி மாதிரி தான். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் டெல்லியில் அந்த மாதிரி. ஸோ தமிழ் வந்து ஒரு ஆசை இருந்தது. அம்மா ரொம்ப நல்லா தமிழ் எல்லா திருப்புகழ்லேருந்து எல்லாம் பாடுவாங்க. பட் ஆஸ் ஐ க்ரூ அப் ஐ வாண்டட் டு லேர்ன் தமிழ். ஓகே. இல்லை உச்சரிப்புலையும் சரி, நான் இப்போ இடுகாடுன்னு சொல்லும்போது கூட உங்களுக்கு புரியுதுன்னும் போது ஆச்சரியமா? ஆமாம். இல்லை தமிழ் படித்தவங்களுக்கே சில பேருக்கு புரியுது. எழுத படிக்கவும் தெரியும் எனக்கு. சுத்தமாக அந்த ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு என்னால் எழுத படிக்க தெரியும் எல்லா மொழியும். ஏன்னா கற்றுன்ட்டா ஒழுங்காக கற்றுக்கணும், அரைகுறையாக கற்றுக்கூடாது.